நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறோடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். சோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஎன்இபில இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா புதிய கவர்மெண்ட் நிர்ணயிச்ச நமது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தலைமையில் இங்கு கொண்டிருக்கக்கூடிய நமது மின்சாரத்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா டிஎன்இபில இருந்துட்டு அபிஷியலாவே 15,000 காலி பணியிடங்கள் நிரப்ப போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ அதுல எந்தெந்த டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட், அசஸர் போஸ்டிங், ஃபீல்ட் அசிஸ்டன்ட். சோ இந்த போஸ்டிங்ஸ் தான் பாத்தீங்கன்னா நிரப்ப போறதா நமது அமைச்சர் பாத்தீங்கன்னா நிர்மல்குமார் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு வயசு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தரலாம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா அவர் புதிய தலைமுறையிலிருந்து அபிஷியல் அனௌன்ஸ் வந்திருக்குது. 15,000 காலி பணியிடங்கள் நிரப்ப போறதா அனௌன்ஸ் வந்திருக்குது. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்துறையில் விரைவில் 15,000 பணியிடங்கள் நிரப்பப்படும். மின்துறையில் பதவி உயர்வு தாமதமின்றி வழங்கப்படும். சோ நம் கிட்டத்தட்ட 2016க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே வராம இப்ப புதிய கவர்மெண்ட் 15,000 காலி பணியிடங்கள் குடியோரில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் அப்டேட் கொடுத்திருக்காங்க. இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பணியிட மாற்றங்கள் நேர்மையாக நடைபெறும். இது மாதிரி பதவி உயர்வு 45 வருடங்களில் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து மூன்றாவது பாயிண்டா பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தால் மின்துறை தனியார் மயமாகி இருக்கும். மிக சவாலான துறை இது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இதே பழைய கவர்மெண்டே வந்திருந்துச்சு அப்படின்னா தனியார் பிரைவேட் மூலியமா ஐடி செக்டர் மூலியமா எடுத்து நடத்துற சுச்சுவேஷன் போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அடுத்தபடி என்ன சொல்லிருக்காங்க, ஃபைனல் அப்டேட் பாத்தீங்கன்னா, பதவி இருக்கும்போது 1.5 லட்சம் கோடி மின்துறை கடன் என நினைத்தேன், ஆனால் 2.5 கோடியாக கடன் உள்ளது அப்படின்னு அபிஷியல் அப்டேட்டே கொடுத்திருக்காங்க. சோ அது நம்மளுக்கு கொடுத்த அப்டேட் 15,000 காலி பணியிடங்கள் கூடிய விரைவில் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. பதவி உயர்வு பாத்தீங்கன்னா 45 வருஷமா இதுக்கு முன்னாடி நடைபெறாத மாதிரி இந்த டைம் அபிஷியலா பாத்தீங்கன்னா நேர்மையாக நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1.5 கோடி மின்துறை கடன் இருக்கும் நினைச்ச இடத்துல 2.5 கோடியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் அப்டேட்டே இவர் கொடுத்திருக்காரு. சோ இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா, சோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், டிஎன்இபி எல்லாமே டிஎன்பிஎஸ்சி மூலியமாக தான் நோட்டிபிகேஷன் வரும் சொல்லி நம்ம பார்த்தோம். சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா குரூப் 2 போஸ்ட் டிஎன்இபி மூலியமா இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ போஸ்ட் 400 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணினாங்க. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க. பட் இன்னுமே இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் 50 காலி பணியிடங்களே இன்னுமே வராம இருக்குது. சோ அது பாத்தீங்கன்னா 50+ காலி பணியிடங்களா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 400 காலி பண்ணி ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தா அந்த நோட்டிபிகேஷன் மாதிரி இப்ப அதுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வராத அந்த 60+ காலி பணியிடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ இந்த மூணுக்குமே பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி தான் இது. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த டிப்ளமோ கேட்டகரி ரோல் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 600 காலி பணியிடங்கள் வரும் சொல்லியிருந்தாங்க முன்னாடி. இப்ப 600+ காலி பணியிடங்கள் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் சேம் இதேதான் பாத்தீங்கன்னா அந்த டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு தான் இதுல கொடுத்திருப்பாங்க. சோ அந்த டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க, மெக்கானிக்கல் முடிச்சவங்க, அதே மாதிரி பிகாம் அக்கௌண்ட்ஸ் முடிச்சவங்க, சோ இந்த கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சோ ஒட்டுமொத்தமா இது ஒரு 300, அது ஒரு 600, ஒட்டுமொத்தமாக 900 போஸ்டிங்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 900 காலி பணியிடங்கள் பிளஸ்
வரும் அப்படின்னு நம்ம நினைக்க போறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 15,000த்துல எக்ஸ்ட்ரா 5,000 காலி பணியிடங்கள் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த அசஸர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடிஐ முடிச்சவங்களுக்கு 850 பிளஸ் காலி பணிகள், முன்னாடி 850 சொல்லிருக்காங்க, இப்போ அது பிளஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் வகுப்பு முடிச்சவங்களுக்கு 8ஆம் வகுப்பு முடிச்சவங்களுக்கு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போஸ்டிங், அதுக்கு அதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதான் கேங்மேன். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8,000 பிளஸ் காலி பணியிடங்கள். அப்படின்னா சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியாக மினிமம் இதுலயே ஒரு 2,000 காலி பணியிடங்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி 10,260 காலி பணியிடங்கள் வரும் சொன்ன இடத்துல இப்போ 15,000 காலி பணியிடங்கள், அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4,250 காலி பணியிடங்கள் இதுல வந்துட்டு ஆட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதோடைய கூடிய விரைவில் இந்த நோட்டிபிகேஷன் வரும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை இன்னுமே ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம போறவுடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இன்னுமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ்க்கு நம்ம உங்களுக்காகவே 2 மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ரிலேட்டடாகவும் சப்போர்ட் ரிலேட்டட். இந்த சப்போர்ட் எதுக்காக அப்படின்னா உங்களுடைய கொரிஸ், அதாவது எனக்கு இந்த மாடல் இருந்து வேலை இப்ப வேணும், இதுக்கு ஏதாவது வந்து கொடுங்க, இதுக்கு ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்திருக்குதா, சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த டவுட் கிளாரிபிகேஷன், கோர்சஸ் ரிலேட்டட்ல, மெட்டீரியல் ரிலேட்டட்ல, இந்த நோட்டிபிகேஷனுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும், என்னென்ன படிக்கணும், இந்த மாதிரி சப்போர்ட் ரிலேட்டட்ல வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா support@india360.com. சோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்க டைரக்டா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இதுவே பிசினஸ் கொலாபரேஷன் ரிலேட்டட்ல எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா business@india360jobs.com. இந்த 2 மெயில் ஐடி மூலமாக உங்களுடைய கொரிஸை எங்ககிட்ட நீங்க கேட்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career. மின்சார வாரியத்தில் அனைத்து வகையான நிரந்தர பணிகளுக்கான பணி மாறுதல்கள் வெளிப்படைத்தன்மையோடு கலந்தாய்வு மூலம் மட்டுமே இனி மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், விரிவான தகவல்களை வழங்குங்க. மின்சார வாரியத்துல அனைத்து வகையான நிரந்தர பணிகளுக்கான பணி மாறுதல்கள் வெளிப்படைத்தன்மையோடு கலந்தாய்வு மூலமாக மேற்கொள்ளப்பட இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மின்வாரியத்துடைய பணி மாறுதல்கள் கலந்தாய்வு நடைபெற இருப்பதாக மின்சார வாரியம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த மே 31ஆம் தேதி வரை வழங்கப்பட்ட இடமாற்றம், பதவி உயர்வு, உள்தேர்வு இன்டர்னல் செலக்ஷன் முறையிலான உத்தரவுகள் பெற்ற ஊழியர்கள் இன்னும் அந்த புதிய பணியிடங்கள்ல சேராமல் இருப்பதால காலி பணியிடங்கள் குறித்தான விவரங்கள் எடுப்பதற்கு காலதாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக வருகின்ற ஜூன் 25க்குள்ளார சம்பந்தப்பட்ட இந்த ஊழியர்கள் பழைய பணியிடத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு புதிய பணிக்கு சேர வேண்டும் என்ற ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட நபர்களை உடனடியாக விடுவிக்குமாறு அனைத்து தலைமை பொறியாளர்கள், மேற்பார்வை பொறியாளர்கள் மற்றும் பிற கட்டுப்பாட்டு அலுவலர்களுக்கு மின்சார வாரியத்தின் தரப்புல கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சுற்றறிக்கை விவரங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து ஊழியர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு சென்று இதனை தவறாது பின்பற்றுவதை உறுதி செய்யுமாறும் அலுவலர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சுற்றறிக்கையில ஜூன் 25க்குள் புதிய பணிக்கு சேராத ஊழியர்களுடைய மாறுதல் உத்தரவுகள் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு உத்தரவானது எச்சரிக்கையாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 25க்குள்ளார அந்த மாறுதல்கள் பெற்றவர்கள் உடனடியாக புதிய பணிக்கு சேர வேண்டும். சேராத பட்சத்தில் அவர்களுடைய உத்தரவுகள் ரத்து செய்யப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. மின்சார வாரியம், மின் பகிர்மான கழகம், பசுமை எரிசக்தி கழகம் உள்ளிட்ட 4 மின்துறை நிறுவனங்கள்ல பணிமாறுதல்கள் வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளக்கூடிய வகையில ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளான காலி பணியிடங்கள் குறித்தான விவரங்கள் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 1ஆம் தேதி முதல் மின்சார வாரியத்துல அனைத்து வகையான பணி மாறுதல்களும் இனி வரும் நாட்கள்ல ஆன்லைன் மூலமாக வெளிப்படைத்தன்மையோடு கையாளப்படும் எனவும், பணியிட மாற்றம், இடமாற்றம், பதவி உயர்வு மற்றும் பிற நிர்வாக காரணங்களுக்காக நேரடி முறையில வழங்கப்படக்கூடிய மாறுதல்கள், இடமாற்றம், பணி நியமன உத்தரவுகள், பணி விடுவிப்பு, பணி சேருதல் உள்ளிட்டவை அனைத்துமே முறைப்படி ஊழியர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில வெளிப்படைத்தன்மையோடு கையாளப்படும் என்ற ஒரு உத்தரவு மின்வாரியத்தின் தரப்புல வழங்கப்பட்டிருக்கிறது.